இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெண்பொங்கல், சாம்பார் அண்ட் தேங்காய் சட்னி. நான் சாம்பார் சில டைம் வந்து தக்காளி காய் வதக்குறப்ப சேர்த்து வதக்குவேன். சில டைம் பருப்புலேயே சேர்த்து அப்படியே வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிடுவேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ துவரம் பருப்பு நல்லா கழுவிட்டு அது கூட பூண்டு, 2, 3 தக்காளி சும்மா 2ஆக மட்டும் கட் பண்ணி, அப்புறம் வந்து ஒரு அரை வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக வந்து ஜீரகம், மஞ்சள்தூள், தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள் இதெல்லாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வந்து அப்படியே குக்கர் க்ளோஸ் பண்ணி மேலே வெயிட் போட்டிங்கன்னா அந்த மூடியிலாம் வந்து பொங்கி வர்றது. இப்போ வந்து தாளிச்சிக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு கடுகு, ஒரு 5-6 வெந்தயம், கொஞ்சம் வந்து ஜீரகம், வரமிளகாய் சேர்த்துட்டு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. வெங்காயம் வதங்கினதும் உங்களுக்கு தேவையான காய் எல்லாமே வந்து சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு காய் வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ கரண்டி வச்சு அந்த தக்காளியை லைட்டாக மட்டும் அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம். அப்படியே ஊற்றிட்டு இப்போ நான் முருங்கைக்காய் வேறு சேர்க்க போகிறேன். முருங்கைக்காவுக்கு வந்து சாம்பார் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி கொஞ்சம் நல்லா தாராளமாகவே சேர்த்துட்டேன். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு வந்து எப்போவுமே நான் வதக்க மாட்டேன், அப்படியே வந்து சேர்த்துப்பேன். சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் புளி சேர்த்துக்கலாம். 1.5 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி, 1.5 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு. நான் பச்சரிசியும் சேர்ப்பேன், அப்புறம் நார்மல் புழுங்கரிசியும் வந்து சேர்ப்பேன். இது நல்லா கழுவி கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ வந்து சாம்பார் நல்லா கொதிச்சு காயெல்லாம் ஒரு பாதி வெந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து லாஸ்ட்டாக வந்து புளி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் நேரம் புளி சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிச்சாலே வந்து போதும். வெண்பொங்கலுக்கு 7-7.5 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய், பச்சை மிளகாய் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். நான் சும்மா வந்து 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 4-5 விசில் வந்து வச்சு எடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இலை தூவி அப்படி சாம்பார் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ தேங்காய், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, பூண்டு, கொஞ்சமாக வந்து பொட்டுக்கடலை, உப்பு, அவ்வளோதான். நல்லா அரைச்சி கெட்டியாக வச்சு 2-3 பேருங்கிறனால கொஞ்சம் கெட்டியாக வச்சுட்டேன். இல்லைன்னா தண்ணி மாதிரி வச்சுக்கலாம். அப்படி தாளிச்சிட வேண்டியதான். 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு மிளகு, ஜீரகம் தாளிச்சிட்டு நல்லா துருவி வச்சுருக்கிறேன் இஞ்சி, அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சியும் நெய்யில் வதங்குறப்போ சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் முந்திரி கூட வந்து அப்படியே நெய்யில் வறுத்து கொட்டலாம். நான் முந்திரி இன்றைக்கி இல்லை, அதனால் அப்படியே இது பண்ணிக்கிட்டேன். இதை அப்படியே வந்து பொங்கலில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லாஸ்ட்டாக வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மறுபடியும் நெய் சேர்த்துக்குங்க. தாளிக்கிறதுலேயே வந்து நிறைய சேர்த்து இது பண்ணுறதுனால பண்ணலாம். ஃபுல்லாக நெய்யாக தாளிக்கிறதுனால தாளிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். சாம்பார், சட்னி, பொங்கல் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக